ஜூலை எண்டு வரைக்கும் நான் பார்க்க போறேன். கண்டிப்பாக 8லிருந்து 10 பேர் நீக்கப்படுவார்கள். ஏன்னா அதுதான் அப்பத்தான் வர்றவங்களுக்கு கொடுக்க முடியும். விஜயபாஸ்கர்கள் போன்றவர்கள், கஜானாரு, நமக்கு தெரிஞ்ச அதே ரவுடி கும்பல் தான். திராவிடம் என்றாலே கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, கொள்ளை, கொண்டலை, இதுதான்ங்கிறது 67லிருந்து இதுதான். ஈவேரா எழுதியிருக்காரு. தண்ணி வரல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி விஷயங்கள்ல கரண்ட் கட்டுங்கிற பிரச்சனை இருக்கு. அதுக்கு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு புரிய வைக்கணும். நான் பேச மாட்டேன், செயல்ல காட்டுவேன். என்ன காட்டியிருக்கீங்க? கவர்மெண்ட் ஜாமீன் கிடைக்கிறவங்கலாம் கோர்ட்ல கேஸ் நடக்காமல் நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணதுல ஒரு ஊழல்கள் இன்னும் போயிட்டு இருக்கு. அது இல்லைன்னு இவர் பேச்சு கொடுத்துட்டா மாத்திரம் போதாது. உங்க அமைச்சர், பேசக்கூடிய ஒரு அமைச்சரான நிர்மல்குமாரும் அங்கு உளறல் தான். ஆட்சியை புரிஞ்சு நடத்தணும். ஏற்கனவே தினம் பேப்பர் எடுத்தா ஐஏஎஸ் அதிகாரி மாற்றம், ஐபிஎஸ் அதிகாரி மாற்றம், மதுரை கலெக்டர் ஒரு தடவை மாற்றி திருப்பி இன்னொரு தடவை மாற்றி கமிஷனர் மாற்றின்னு ஓடிட்டு இருக்கு 55 நாளைக்குள். சார், ஆட்சியை புரிந்து செய்கிறார்கள். பல மாற்றங்கள் மிக அற்புதமாக இருக்கிறது. சார், திமுகவிற்கு போய் சேர்ந்த திரு வைத்திலிங்கம் அவர்களுடைய 30 கோடி ஊழல் எஃப்ஐஆர் க்ளோஸ் செய்யப்பட்டது திமுக. இப்பொழுது இது ட்ரைனேஜ் ஒர்க்கு பயங்கர வேகமாக நடந்துட்டு இருக்கு. ஆல் பார்ட்ஸ் ஆஃப் சென்னை. நான் சுத்துற ஒரு நாளைக்கு 4 ஸ்டுடியோ போகிறேன். வெவ்வேறு பார்ட்டில் எங்கே போனாலும் நடக்குது. இது செய்ய வேண்டிய ஆள் பிஜேபி 2வது இடத்துக்கு வருகின்ற வேலையை செய்யணும். அண்ணாமலையை திட்டிக்கிட்டு அவங்க பொழப்ப அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே அது பேசுறது ஒர்த்து இல்லை. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா இருக்கிறார், பேசலாம். வணக்கம். கரூர்ல சிஎம் விஜய் அவர்கள் பேசிய பேச்சு திமுக சும்மா பிடிச்சி துவம்சம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வைப் பண்ற அளவுக்கும் கரூர் ஸ்டாம்பேடுக்கான காரணங்கள் அப்படின்ற மாதிரி அடிக்கிருக்காரு. கூடவே 5 இடைத்தேர்தல்களுக்கான தடையை கோர்ட் விதிச்சிருக்கு. எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, 2. அதாவது ஒன்று, அவர் பேசியது, அவர் கரூர் ரியலா போனது அந்த 41 இறந்தவர்களுக்கு அனுதாபம் தெரிவித்து குடும்பத்தை சந்திப்பது அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் பிளான்னாங்க. பட் அதை முழுக்க இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்காக அவர் பயன்படுத்தி கொண்டார். அதில் அவர் பேசிய தரம் என்பது ஒரு அரசியல்வாதி தரம். அது திமுக தொடங்கி வைத்த கீழமையின் எல்லையை தொட்டுவிட்டது. அதில் அவர் யூஸ் பண்ண லாங்குவேஜஸ், பாட்டு, வேட்டக்காரன் ஓடுன்னு பாட்டு, இது எல்லாம் அவருடைய ரசிகர் பிடிக்குதுங்கிறப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. திமுக அரசியலுக்கு பேர் விசிலடிஞ்சா குஞ்சின்னு அன்னைக்கு வச்சாங்க. இதை தற்கூறின்னு அவங்களே சொல்றாங்க அந்த லெவலுக்கு. மற்றபடி இன்னும் திருப்பி திமுக ஊழல் பண்ணிச்சுன்னு இவர் சொல்லிக்கிட்டு இருந்தால், இப்ப உங்ககிட்ட பவர் வந்துருச்சு. நீ இனிமே வேட்டையாடி அவனை பிடிச்சி உள்ள வைக்கணும். போட்ட ஒரு கேஸ்லயும் ஒருத்தர் சிங்கப்பூர் ஓட விட்டது நீங்க தான். அதாவது நீங்க போற அன்னைக்கு திருவண்ணாமலையில் அவர் வீட்டுக்கு அங்க போன இடத்துல நீங்க வந்திருக்கீங்க, அவரு வருவார்னு சொன்னாங்கன்னு. அதாவது எந்த இன்ஸ்பெக்டர் வருவார் என்ற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆச்சா, கரூர்ல நம்மளும் பதிவு பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பில்டிங், அதாவது கரூர்ல எப்ப ரெய்டு நடந்தாலும் 3 பேர் அடிக்கடி வரும். சக்தி மெஸ், கரூர் மெஸ், சங்கர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆனால் இந்த முறை அடிஷனலாக ஒரு பில்டிங் போனாங்க. அந்த பில்டிங் உள்ள 3 மாடி பில்டிங், கீழே ஃபுல்லா லாபி, 40 பேர் உட்கார்ற மாதிரி, 12 கேஷ் கவுண்டர், ஒன்னுலயும் 2 கவுண்டிங் மிஷின், ஒரு ஃப்ளோர்ல கவுண்டிங், இன்னொரு ஃப்ளோர்ல அட்வொகேட்ஸ்னு இருந்து. ஆனால் இவங்க போறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி வெறும் ஷெல்டர், அங்க ஷெல்டன் தான் இருந்தது. ஸோ இவங்க எஃப்ஐஆர் போட்ட உடனேயே லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு இருந்தா சார், ஒண்ணு ஸ்டாலின் சார் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி, ஜெயிக்கிறதுக்கு 2021 தேர்தலுக்கு முன்னால், நாங்கள் வந்தால் இங்கிருந்து கொள்ளையடித்தவர்கள் தங்கமணி, வேலுமணின்னு ஒரு அங்கே அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பேரை சொல்லிட்டு அத்தனையும் பிடிக்கப்படும், அவர்கள் கம்பி எண்ணெய் வைக்கப்பட்டார்கள்னு சொன்னார். என்ன செஞ்சாரு? ஒன்றும் பண்ணல. ஆனால் 1000 ரெய்டு நடத்தினார். டிவிஏசியால் மட்டும் லஞ்ச ஊழல்னு சொல்லி அதிமுகவினர் தொடர்புடைய இல்லங்கள், அலுவலகங்கள்னு பண்ணது 1000 ரெய்டு. ஆனால் 4 அமைச்சருக்கு பேர்ல ரெய்டு தான் பண்ணாங்க, கேஸ் போட்டாங்க. அதுலயே 1-2 வீக் பண்ணிட்டாங்க. சரியா? இப்ப இதை தாண்டி என்ன ஆச்சு? கடைசியில சிஎம் சார் போய் இப்ப எக்ஸ் கொளத்தூர் எம்எல்ஏ சார் ஆயிட்டார். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஆக முடியும். இன்னைக்கு பிஎன்எஸ் வந்து விட்டது. பிஎன்எஸ்ல 45 நாள்ல ஒருத்தருக்கு தண்டனையே பெற்றுத்தர முடியும். எஃப்ஐஆர் போடுறதுனா சொல்ல, தண்டனையே. பெரிய உதாரணம், தூத்துக்குடியில அந்த ஒரு மாணவி கற்பழிப்பு வழக்குல தீர்ப்பே தூக்கு தண்டனையே கொடுத்தாச்சு. அது அப்பீல் போறதெல்லாம் இருக்கு. அட்லீஸ்ட் லோயர் கோர்ட்ல முடிக்கிறது 1-2 மாசத்துல முடிக்க முடியும் இருக்கு. நீங்க ஜாமீனே கொடுக்காம, ஏன்னா எனக்கு நினைவு சரி என்று சொன்னால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன்
ஒரு முறை ஹைகோர்ட்ல ஆனந்த் வெங்கடேஷ் பெஞ்சுக்கு வந்த போது தினசரி கேஸ் நடத்தி 3 மாசத்துல முடிங்க, எதுக்கு ஜாமீன் கேட்குறீங்கன்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் 3 மாதமாயும் வழக்கு போகல. சோ பிரச்சனை, இவர் பேசியது முழுக்க முழுக்க அரசியல். இதெல்லாம் அவருடைய ரசிகர்கள் என்ஜாய் பண்ணலாம், பட் பெரிய அளவுல சாரம் ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்க என்ன பண்ணி, அவரும் அதான் சொன்னார், எனக்கு 5 மாசமாவது டைம் கொடுக்கணும், இப்பதான் 50 நாள் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னார். நாங்க 5 மாசத்துக்கு டைம் கொடுக்க தயார். எது விஷயத்துல பால் கிடைக்கல, பச்சை பால் வரல, ஆவின்னா காலையில வீட்டுல இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. தண்ணி வரல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி விஷயங்கள்ல கரண்ட் கட்டுங்கிற பிரச்சனை இருக்கு. அதுக்கு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு புரிய வைக்கணும். நான் பேச மாட்டேன், செயல்ல காட்டுவேன். என்ன காட்டியிருக்கீங்க? கவர்மெண்ட் ஜாமீன் கிடைக்கிறவங்கலாம் கோர்ட்ல கேஸ் நடக்காமல் நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணதுல ஒன்று ஊழல்கள் இன்னும் போயிட்டு இருக்கு. அது இல்லைன்னு இவர் பேச்சு கொடுத்துட்டா மாத்திரம் போதாது. உங்க அமைச்சர், பேசக்கூடிய ஒரு அமைச்சரான நிர்மல்குமாரும் அங்கு ஊழல் தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ தெளிவாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பேச்சுல வந்து, அதாவது மேடைகள்ல ஊழல் ஒழிப்புன்ற மாதிரி சுத்தமான ஆட்சின்னு பேசினா பத்தாதுன்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவர்கள் மேல இருக்கக்கூடிய கேஸ்ல ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வழக்கு கொடுப்பதற்கான பர்மிஷன் பெண்டிங்ல இல்ல சார். இதுலதான் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது மாற்றம் இருக்கு. இந்த இன்னொன்னு ஒரு 2 நாள் முன்னாடி ஒண்ணு வந்துச்சு இல்லையா, 3 கல்லூரிகளுக்கு இது இந்துவா நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாறிச்சுன்னு. அதுல என்ன ரூல்னா, அப்ளை பண்ணி 60 நாள்ல கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவ்டுன்னு எடுத்துக்கணுமா. அப்ப ஏன் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அது இல்லை? எந்த ஸ்டே கொடுத்தாலும், ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்தால் அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அல்லது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 3 மாதத்திற்குள் ரெமெடியை தேடுறதுக்கு தான் ஸ்டே, நாட் பர்மனன்ட். இப்படி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துடுச்சுன்னா, ஒரு தீர்ப்பு முழுமையாக விசாரணை படித்து பொன்முடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் சொத்து சேர்த்த வழக்கில் தெளிவாக நிரூபிக்கப்பட்டு 3 வருஷம் தண்டனைன்னு கொடுத்தாச்சு. இப்ப ஸ்டே கொடுத்து 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கு என்ன, அந்த ப்ரொசீடிங்ஸே தப்பாகுது இல்ல. இப்ப எப்படி நீங்க சொன்னீங்க, இந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு எதுக்கு 30 நாள்ல அவருக்கு கவர்மெண்ட் கொடுக்கலன்னு சொன்னால் there is no objection, எடுத்துட்டு போங்க. அண்ட் இன்னொன்னு, ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்ற ஆட்சி தான் கடந்த 5 வருஷத்துல நடந்தது. உங்களுக்கு ஒரு பத்திரிகை செய்தி என்ன சொல்லுதுன்னால், தற்போது சீஃப் செக்ரட்டரியாக இருப்பவர் அடுத்த மாதம் ஓய்வு பெறுகிறார். 3 மாசம் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க. இந்த சாய்குமார் சார் அவர்களுக்கு கொடுப்பதற்காக அவருக்கு மேல 22 பேருக்கு சீஃப் செக்ரட்டரி கேடர்னு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டாங்களா. அவற்றில் பெரும்பாலானோர் ரிட்டையர் ஆனால் போன ஆட்சியை கட்டுப்படுத்திய யூசி சாரு 3 மாசத்துல வந்துட முடியும். அவர் தான், அவருடைய ஆட்கள் தான் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்சியை. அவரே ஆகஸ்ட்ல இருந்து 3 மாசம்னா நவம்பர் வாக்கில் அவரே அந்த 22 பேர்ல பெரும்பாலானோர் ஓய்வு பெற்றா சீனியார்ட்ல தனக்கே வாய்ப்பு இருக்கிறது. யூசி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவார்னு ஒரு பத்திரிகை சொல்லு. சார், ஆட்சியை புரிஞ்சு நடத்தணும். ஏற்கனவே தினம் பேப்பர் எடுத்தா ஐஏஎஸ் அதிகாரி மாற்றம், ஐபிஎஸ் அதிகாரி மாற்றம், மதுரை கலெக்டர் ஒரு தடவை மாத்தி திருப்பி இன்னொரு தடவை மாத்தி கமிஷனர் மாத்தின்னு ஓடிட்டு இருக்கு 55 நாளைக்குள்ள. சார், ஆட்சியை புரிந்து செய்கிறார்கள். பல மாற்றங்கள் மிக அற்புதமாக இருக்கிறது. உதாரணமாக டிரான்ஸ்ஃபர், எஸ்ஆர்ஓ டிரான்ஸ்ஃபர்ல காசே வாங்கல, சோ இப்ப நாங்க பண்ணி தரோம்னு சொன்ன கமிஷனர் அருண் இல்ல, அதான் சில மாற்றங்கள்னு சொல்லிட்டேன். சென்னை கமிஷனர் அருண் கூட சரி போனது போகட்டும் அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டாருன்னா, அவங்க துறையில பிப்ரவரி மாதம் ஒரு இது இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டருக்கு இன்னொரு துறை இன்ஸ்பெக்டர் ஊழல் செய்து சம்பாதிச்சிருக்கார், அதை பத்தி எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்ன உடனே அவங்க விமலா தேவிங்கிற அந்த இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணி அந்த விபச்சாரத்துறை தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் 6.5 கோடிக்கு ஊழல் செஞ்சு லஞ்சம் சேர்த்திருக்காருன்னு போட்ட எஃப்ஐஆருக்கு அதுவும் என்ன சுப்பீரியர் கொடுத்து அப்ரூவல் வாங்கி தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணது செல்லாதுன்னு ஹைகோர்ட் சொன்ன உடனே விஜய் ஆட்சி போய் அப்பீல் பண்ணி அதைக்கு ஸ்டே வாங்குறாங்க. இப்ப எதுக்காக இது? ஏன்னா லஞ்ச ஒழிப்பு துறையில் சார் பதில் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குன்றதுக்காக தெளிவா ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். விஜய் அவர்கள் தூய ஆட்சியை கொடுக்கணும், தூய நிர்வாகத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. தானும் அப்படிப்பட்டவன் தான் நிரூபிக்க, பொதுவெளியில் நிரூபிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்கல. இப்படி எடுத்துக்கலாமா? காட்டிக்கொள்கிறான்னு சொல்றேன் நான், இன்னும் செயல்படுகிறார்னு நான் நம்பல. நேற்றைய தினம் கரூர்ல அவர் அறிவித்த கரூர்ல அவர் பேசுவதற்கு முன்னால் பேசிய கரூரில் மிகப்பெரிய ஊழல்வாதியான எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கடைசியாக சொன்னது, திமுக ஆட்சியில பல இனாம் லேண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு துன்புறுத்துறாங்க, அதுல கரூர் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது, அதுக்கு ரெமெடி வேணும்னு சொல்ல, அதை பற்றி விஜய் பேசல. ஆனால் மாலையில்
3080 ஏக்கர் 25,000 கோடி விடுவிக்கப்பட்டதுன்னு வந்திருக்கு தீர்ப்பு. நான் சொல்றது 9ஆம் தேதினா முன்னாடி நாளே பண்ணியாச்சு. ஒண்ணு பேக் டேட் போட்டுன்னு சொல்லணும், இல்ல எதுக்காக 9ஆம் தேதி டேட்? அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர் ஏன் கோரிக்கை வைக்கணும்? பிரச்சனை இது வந்து 2021 தேர்தலுக்கு முன்னால் 10.5% ரிசர்வேஷன் கொடுத்ததுனால நம்ம ஜெயிப்போம்னு அவர் பண்ணதுல வன்னியர் பெல்ட்ல கூட இந்த பக்கம் வரல, சேலம் அந்த பகுதியில் அவர் ஜெயிக்கிறதுக்கு யூஸ் ஆச்சே தவிர அந்த தென் மாவட்டங்களில் தோற்பதற்கே அதிமுக தோற்பதற்கே அது காரணமா போச்சு, வன்னியர் தவிர மற்றவர்கள். இன்னைக்கு நேத்தைக்கு இவர் பண்ணி இருக்கிறது, அதை பத்தி தனியாவே பேசணும் ஒரு சின்ன எபிசோடா. அவுரங்கசீப் கூட செய்ய பயந்த விஷயங்களை கூட நேத்து பண்ணியிருக்கார். இனாம் லேண்ட்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும், அது தனி சப்ஜெக்ட், தனியா பேசணும். சார், அவருடைய இன்டென்ஷன்ஸ் நல்லபடியாக இருக்குன்னு சொன்னால் எதற்காக தன்னுடைய மிக நெருக்கமான நண்பர்களை உட்காந்து மந்திரி சபை மீட்டிங்ல உட்கார வைக்கிறார்? நல்ல பாயிண்ட் சார். இது வந்து குற்றத்துக்கான வடிகாலா நீங்க இதை பாக்குறீங்க. ஏன்னா அவங்க மேல இருக்கக்கூடிய கடந்த கால குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. இப்ப முதலமைச்சரே எல்லா இடங்களையும், இப்ப மாவட்ட கலெக்டர்கள் இருக்காங்க, 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள், எல்லாத்தையுமே அவங்களை பார்க்க முடியாது. IAS IPS எல்லாமே நல்லவங்களா இருந்தா மட்டும் இவர் ஜஸ்ட் கமாண்ட் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரியான தனக்கு நம்பிக்கையான, அவங்க ஊழல் பண்ணவங்க தான் அவங்க மேல குற்றச்சாட்டு, ஆனா தனக்கு நம்பிக்கையான நபர்களை வச்சா தானே இவங்க சொல்றதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சார், அந்த நபர்களுடைய பேக்ரவுண்டையும் பார்க்க வேண்டி இருக்கு. உதாரணமாக திரு விஷ்ணு, அந்த நபர்களை இவர் கண்ட்ரோல் பண்ணலாம்ல. சார், திரு விஷ்ணு ரெட்டி ஒரு 10 கம்பெனில டைரக்டரா இருக்கார். அதில் ஒரு கம்பெனி ஆந்திரா டாஸ்மாக் பிரைவேடைசேஷன்ல 4000 கோடி ஊழலில் வழக்கில் உள்ளவர். இவரும் ஒரே கம்பெனில டைரக்டர். திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள் வேல்ஸ் குழுமத்தோடு ஒரு NOC கொடுக்கறதுக்காக லஞ்சம் வாங்கினார் என்ற வழக்கை ஸ்டாலின் ஆட்சி வேல்ஸ் குழுமம் ஐசரி கணேஷ் மனைவி பெயரில் இருந்த சொத்தை இவங்களுக்கு ஜி ஸ்கொயருக்கு வித்தார் என்று அந்த FIR க்ளோஸ் பண்ணாங்க. 4 நாள் முன்னாடி அந்த FIR எப்படி க்ளோஸ் பண்ணீங்க, எல்லா டேட்டாவும் கொடுங்கன்னு ஹைகோர்ட் கேட்டிருக்கு. என்னோட தப்பா என்னன்னு தெரியல, கொஞ்சம் அப்படி தேடினா ஐசரி கணேஷும் திரு விஜயுடைய அத்தை மாமா இவரும் ஜேவியர் புட்டவும் ஒரு கம்பெனியில டைரக்டரா. இந்த வழக்கு எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. சோ இதெல்லாம் வந்து ஊழல் சக்தி நேத்தைக்கும் தீஞ்ச சக்தி. ஆனா அந்த தீஞ்ச சக்தியிலிருந்து இன்னும் உருவ முடியுமான்னு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நமக்கு வருகின்ற கேள்வி, 7 சீட் இப்ப காலியா இருக்கு. நீங்க சொன்னீங்க அதுல 5க்கு ஸ்டே கிடைச்சிருக்குன்னு. எந்தெந்த தொகுதிகளில் வேட்பாளருக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காங்களோ, அதாவது அவர் வெற்றி பெற்றது செல்லாது, என்னை வேட்பாளர் வெற்றி பெற்றவராக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. உதாரணமாக திருச்சி கிழக்குல விஜய் ஜெயிச்சது செல்லாது, இனிகோ எதிராஜ் நான் தான் ஜெயிச்சேன்னு பெட்டிஷன் போட்டிருக்காரு. அப்படி சொல்லிட்டா விஜய் ராஜினாமாவே செல்லாதுன்றாங்க. அந்த மாதிரி தீர்ப்புகள் எத்தனை தீர்ப்பு, அதுவும் 5 வருஷத்துக்குள்ள வந்தது இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் இது முதல் ஸ்டேஜ். இது அடுத்த ஸ்டேஜுக்கு போனா இது காலி ஆயிடும். இன்னொன்னு, ஜூலை 31க்குள்ள தேர்தல் நடத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு கிளியரன்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். 3 ஸ்டேட்டுக்கு ஆல்ரெடி டேட் டிக்ளேர் பண்ணியாச்சு. சோ இப்ப தாவேகா தரப்பில் முதல்ல ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. நமக்கு வந்த தகவல்கள் உள்ளிருந்து வந்தது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு எவ்வளவு பேர் இழுக்க முடியுமோ இழுத்துட்டு நவம்பர் மாதம் வரை கார்பரேஷன் எலெக்ஷனில் 20க்கு 18 ஜெயிச்சுட்டா பிப்ரவரியில் மீண்டும் எலெக்ஷன் வைக்கலாம். மீண்டும் எலெக்ஷன்னா ஆட்சியை சட்டசபையை கலைச்சிட்டு 180 புதிய சட்டமன்ற எலெக்ஷனை கூப்பிட்டு 200 சீட்டுக்கு மேல ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 2011 ரிசல்ட் வரும்னு வச்சுங்க. கேப்டன் பிளஸ் ஜெயலலிதா மாதிரி ஒரு சட்டசபையை வச்சுக்கிட்டு நடத்தலான்னு இப்ப வருகின்ற தகவல்கள் இல்லை, அதற்கு வாய்ப்பில்லை. நம்ம கூட பேசின அந்த ஜோசியர் விஷயத்தெல்லாம் வச்சு பார்த்தால் பிப்ரவரி அவருக்கு சாதகமா இருக்காது. அதுக்கு பதில 120 MLAக்கள் நேரடியாக தாவேகாவில் கொண்டு வர வேண்டும். சோ 107 + 13 இன்னும் வேணும். ஏற்கனவே 6 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 9 பேர் ரிசைன் பண்ண வச்சுட்டா 17 எங்க இருந்து வேணா அதிமுகல கடந்த 2 நாட்களாக 4 பேர் கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை. திமுகவில் இருந்தும் 4-5 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக இருந்து போனவங்களுக்கே பை எலெக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க, ஸ்டே கொடுத்திருக்காங்கன்ற பயம் இருக்கு. மீண்டும் இவங்க அதிமுக இருந்து போறாங்கன்னா இந்த ஸ்டே பெருசா எடுபடாது. ஆனால் முதலில் ராஜினாமா பண்ண 4 பேர் வழக்கு ரீதியா சொல்றீங்க சார். ஒரு MLAவா இருந்து யோசிச்சு பாருங்க. இருங்க, நான் முடிக்கிறேன். முதலில் ராஜினாமா பண்ண அந்த 4 பேர் நிக்க முடியாது. நான் சொல்லிடுறேன் தெளிவா. மரகதம் சந்திரசேகர், மரகதம் குமாரவேலு, ஜெயக்குமார், திலகபாமா, இசக்கி சுப்பையா, இந்த 4 பேரும் தேர்தலில் நிக்க முடியாது. அவர்கள் கொறடா உத்தரவை மீறிய அந்த நிமிடமே அவர்கள் தகுதி நீக்கம் அடுத்த 6 வருஷத்துக்கு நிக்க முடியாது.
ஸோ அவர்கள் நிற்க முடியாது. மீதி 2 விஜயபாஸ்கரும் தாராளமாக நிற்க முடியும். திருச்சி கிழக்கும் இந்த ஸ்டே எல்லாம் நிற்காது. அடுத்த லெவலில் இந்த ஸ்டே உடஞ்சிரும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அப்பீலுக்கு மேலே இது தாங்காது. ஸோ இந்த 7 சீட்டோட இன்னும் 9 சீட்டை மினிமம் போட்டு 21 சீட்டுக்கு நடந்தால் அதுல 13 ஜெயிச்சிட்டா 107 13 120. புரியுது. நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் ஒரு எம்எல்ஏ கூட அதிமுக இருந்து வெளியே போக கூடாதுன்னு சொல்லி இபிஎஸ் ஏதாவது பிளான் பண்ணலாம் இல்லையா? அவருக்கு வாய்ப்பே இல்லையா? ஜீரோவா? சார், எம்எல்ஏ ராஜினாமா பண்றேங்கிறப்ப நீங்க யாருமே தடுக்க முடியாது. எனக்கு பிடிக்கல, என்னால ஒன்னும் செய்ய முடியல. எதிர்கட்சி எம்எல்ஏ குதிரை பேரம் லஞ்சம் வாங்கிட்டு போற அது அப்படி கூட சார், குதிரை பேரமாகவும் இருக்கலாம், லஞ்சம் வாங்கிட்டும் இருக்கலாம். இல்ல என்னால தொகுதிக்கு எதுவும் செய்ய முடியவில்லை, நான் ஒதுங்கிக்கிறேன். இப்ப காமராஜ் இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அமமுக காமராஜ் இந்த முறை பிரச்சாரம் பண்ணதே 3 தடவை நின்று நான் தோத்துட்டேன், கடனை வாங்கி நிக்கிறேன், தேர்ந்தெடுக்கேன்னு பல இடங்களில் கைகூப்பி ஓட்டு கேட்டு ஜெயிச்சும் காட்டிட்டார். அமமுக ஜெயிச்சவர். ஆச்சா, அவருக்கு தொகுதிக்கு இதை ஒண்ணு எதிர்கட்சியா செய்ய முடியாதுன்னு ராஜினாமா பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க இப்ப என்ன, அவர் எனக்கு சீட்டே வேணாம், அதற்கு வேறு பலன்கள் கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். சார், திமுகவிற்கு போய் சேர்ந்த திரு வைத்திலிங்கம் அவர்களுடைய 30 கோடி ஊழல் எஃப்ஐஆர் க்ளோஸ் செய்யப்பட்டது திமுக ஒரத்தநாடுக்கு. சரி சார், இப்ப நீங்க சொல்ற மாதிரியே எடுத்துக்குவோம். 2026ல தூய சக்தி தாவேகா போட்டியிடும் போது இருந்த மாசு, அப்ரிசியேஷன், மக்களுடைய ஆதரவு அப்படியே இப்போ இவ்வளவு நடக்குது. 15 சீட்டை பெறுவதற்காக தாவேகா எடுத்த முயற்சிகள், திமுக சொல்ற குற்றச்சாட்டு, அதிமுக கரைஞ்சு போய் கிடக்குது, அதிமுக இந்த அளவுக்கு அவங்க பண்றாங்க, அந்த அதிமுக எதிர்ப்பு இதெல்லாம் வருது இல்லையா? இப்ப பை எலெக்ஷன் வரும்போது அதே ஆதரவு கொடுத்து தாவேகாவில் நிக்கிற அதே ஆட்களுக்கு தாவேகாவில் நிற்கும் போது ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்றத நம்ம எப்படி நம்ப முடியும்? சார், என்னுடைய கணக்கு அது ஒரு விஷ பரீட்சை மாதிரி தானே, ஒரு அக்னி பரீட்சை மாதிரி தானே. நான் சொன்னேன் 15 16 வச்சு 13 ஜெயிச்சா போதுங்கிறதான் பாக்குறதுன்னு சொல்லிட்டேன். 16க்கு 16 ஜெயிக்கும்னு சொல்லல. ஒன்னு ரெண்டு சீட்டு இது சுயபலத்தால் அவர்கள் ஜெயிச்சான்னு யாரோ எதிர்ப்பு வேட்பாளர் சுயபலம் 3 போறதுக்கான வாய்ப்புன்றது அவங்களே கணிக்கிறாங்க. சார், 35% ஓட்டு வாங்கினாங்க. 34.90. அந்த இதுல எடப்பாடி தொகுதியில சுயேட்சை சேர்த்தா 35.1 35 தாண்டிட்டாங்க. அந்த 35ல 5% போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஸ்விங் ஓட்டர்ஸ், என் பையன் சொன்னா குழந்தை சொல்லுச்சுன்னு சொல்லி போட்டவர்கள் போடலன்னாலும் காங்கிரஸ் உடைய 4, இது முஸ்லிம் லீக்ல இருந்து வர 1-2% கூட்டணி இன்க்ரீஸ். அதே மாதிரி திமுக 27%, 5% குறைஞ்சதுன்னா, சோ இவங்க 2 பேரும் தனியா நிக்கிற வரைக்கும் எப்படி உங்களுக்கு திமுக அதிமுக பிளஸ் என்டிஏ சேர்ந்து இருந்தா 12-13 சீட்டு ஆசிட்டிஸ் ஜெயிச்சிருப்பாங்க 2024ல. சேர்ந்து நின்று இன்னும் ஓட்டு இன்க்ரீஸும் ஆயிருக்கலாம் வெற்றி கூட்டணின்னு சொல்லிட்டு. அதனால வெற்றி வாய்ப்பு 12ல இருந்து 13 15 வரைக்கும் கூட எளிதாகவே என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க தனியா நிக்கிற வரைக்கும். அதற்கு ஒண்ணு சொன்னாங்க, முதல்ல பொது வேட்பாளர்கள்னு சொல்லி சீமான் அம்பாசமுத்திரம். ஆனால் சீமான் இன்னொரு பக்கம் ஸ்டாலினை சந்திச்சார், இன்னொரு பக்கம் இவரையும் உதயநிதியும் கல்யாணத்துல சந்திச்சு பேசிட்டு இருந்தார்னாலும் அவர் பத்திரிகையில் கொடுத்த பேட்டியில் நாங்க எல்லா தொகுதியிலும் போடுவோம், அம்பாசமுத்திரத்துல நானும் நிக்கிறேன்டார். அவருக்கு நிக்கிறது தோக்கிறது பண்ணல. அவர் எப்பொழுதுமே ஆளும் அல்லது நிதி தரும் கட்சிக்கு எதிராக நின்று ஓட்டை பிரிப்பார். தனி டாபிக் இல்ல, அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா பொது வேட்பாளர்ங்கிறது வராதுங்கிறதுக்காக சொன்னேன். விஜய் அவர்கள் இப்ப சிஎம் ஆயிட்டாரு, அவகிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கு. பை எலெக்ஷன்ல இது வரைக்கும் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்குன்ற ஒரு ஹிஸ்டரி இருக்கு. கூட்டணி கட்சிகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தாவேகாவில் கூட்டணி கட்சிகள் சேர்ந்திருக்காங்க. இதெல்லாம் பிளஸ்ஸா வச்சாலுமே தாவேகா மேல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்றது மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல சார். நீங்க திருப்பி இது ஹனிமூன் பீரியட். முதல் 6 மாசத்துல பெரிதாக எதிர்பார்க்க முடியாதுன்னு இருக்கு. கரண்ட் கட்டி இப்ப ஓரளவுக்கு பெரிய அளவுல கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க முன்னைக்கு. இப்ப நான் சொல்றது மாமன் சீர் இந்த இன்ட்ரோடக்ஷன் இன்னும் ஏதாவது 1-2 பட்ஜெட்ல கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ் எதையோ 1-2 கொண்டு வந்து விட்டால் அதை வச்சுக்கிட்டு ஓட்ட முடியும். நான் சொல்றது இடைத்தேர்தலை அதை வச்சுட்டு, அதே நேரத்தில் நீங்க சென்னையில எங்க சுத்தி பார்த்தாலும் இப்பொழுது இது ட்ரைனேஜ் ஒர்க் பயங்கர வேகமா நடந்துட்டு இருக்கு. ஆல் பார்ட்ஸ் ஆஃப் சென்னை. நான் சுத்துற ஒரு நாளைக்கு 4 ஸ்டுடியோ போறேன், வெவ்வேறு பார்ட்ல எங்க போனாலும் நடக்குது. சோ ஏன்னா 4000 கோடி திமுக வாங்கினதில் 90 கோடிக்கு தான் கணக்கே கொடுத்துருக்காங்க 3 வருஷத்துல. ஸோ இப்போ அதையெல்லாம் பண்ணி கொடுத்து வாங்கறதுக்குள்ள வேலைகள் நடக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் தான் இப்போ கார்பரேஷன் இதில் தமிழ்நாடு ஃபுல்லாக கார்பரேஷன் முனிசிபாலிட்டியில் கவுன்சிலருக்கு பவர் இல்லை, எம்எல்ஏஸ்கள் நேரடி கண்ட்ரோலில் தான் நடக்குது. ஸோ இது எல்லாமே இதை வைத்துக்கொண்டு அவங்க இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு உங்களுக்கு நடத்தி கொண்டு போகிறது தான் இதுதான் இப்போதைக்கு பிளானு. அதில் திருச்சி கிழக்கில் ஜான் ஆரோக்கியசாமி வேட்பாளராக போட்டு அவரை அமைச்சராக்கும், முக்கியமான அமைச்சராக்கும் திட்டமும் இருக்கு. 10 அமைச்சர்கள் வரை விஜய் கட்சியில் இப்பொழுதுள்ள அமைச்சர்கள் நீக்கப்படுகிறார்கள்.
அதாவது அவர் என்ன சொன்னாரா, நீங்க எல்லாரும் 10ஆம் தேதி நான் பதவியேற்றேன், 18 வரும்போது நீங்க எல்லாம் பதவியேற்றீங்க, 10 நாள் உங்களுக்கு உங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதன் பிறகு 4 வாரம் கழிச்சு உங்களை ரிவ்யூ பண்ணோம், திருப்பி 1 வாரம் திருப்பி பண்ணால் கிட்டத்தட்ட 14 பேர் பிலோ பார்ல இருக்கீங்க, அதுல 10 பேர் ரொம்ப மோசமா இருக்கு, இன்னும் 1 மாதம் ஜூலை எண்டு வரைக்கும் நான் பார்க்க போறேன், கண்டிப்பாக 8ல இருந்து 10 பேர் நீக்கப்படுவார்கள். ஏன்னா அதுதான் அப்பதான் வர்றவங்களுக்கு கொடுக்க முடியும். விஜயபாஸ்கர்கள் போன்றவர்கள், ஜான் ஆரோக்கியசாமி, இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப இந்த இடத்துல அமைச்சர்கள் இந்த முடிவுகள் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி கட்சிக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்லி தலைவர் எடுத்துட்டாருன்னு நினைச்சதுன்னா அடிக்கிற வரைக்கும் லாபம்ன்ற மாதிரி மறுபடியும் வாங்குவதற்கான முயற்சிகள் தானே. இப்ப இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறதையும் அவங்க எந்த அளவுக்கு தனக்கான யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்ற முயற்சிகள் தானே அவங்க இறங்குவாங்க. இல்ல, இது 2 விதமா போகும். ஜெயலலிதா காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே போனவங்க திருப்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டைரக்டா மந்திரி இல்லாட்டியும் வாரியம் போன்றவைகள் மூலமாகவும் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கலாம். இப்ப அனுப்புற தலைவா உனக்கு ஒரு 3 மாசத்துல வாரிய தலைவர் சார் 3000 கோஆபரேட்டிவ்ஸ் இப்ப தனி அதிகாரிகளால் நிர்வாகம் பண்ணப்படுகிறது. அதிமுக 10 வருஷமா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, அவங்கள ராஜினாமா பண்ணிட்டு திமுக உள்ள தங்க ஆட்களை போடணும்னு காலி கலைச்சாங்களே தவிர 3 வருடங்களாக 3000 கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் தனி அதிகாரிகளால் நிர்வாகம் செய்யப்படுகிறது. அது அத்தனையிலையும் கட்சிக்காரனா போட முடியும். ஒரு சிங்கிள் உதாரணம், இன்றைய தினம் பேப்பர்ல 700 சில்லற கோவில்களுக்கு அரங்காவல் தனி அதிகாரிகளை போடுறாங்கன்னு வச்சுக்கோம், அதுல அவனுக்கு பண லாபம் என்ன வரப்போகுது? ஸ்வீட் பாக்ஸ் வரப்போகுது சார். அது உள்ள போனீங்களே கடன் பேர்ல பேனர்ல பத்திரிகையில போட்டுக்கலாம், அவ்வளவுதான். இல்ல சார், கட்சி கடன் கொடுக்கறது, கடன் தன்னுடைய சொந்தக்காரர்கள் கடன் கொடுக்கறது, கோஆபரேட்டிவ் சொசைட்டில பல விஷயங்கள் பண்ணலாம். இல்ல, நான் நடந்த இதுவரைக்கும் நடந்த விஷயத்துல சொல்றேன் சார். கோயில்களில் இன்னைக்கு 726 கோயில்களுக்கு அரங்காவலர் கேட்டிருக்கோன்னு வந்திருக்கு, இன்னைக்கு பேப்பர்ல காலையில இருக்கு. சோ அதெல்லாம் கட்சிக்காரனா போட பார்ப்பாங்க சார். திருச்செந்தூர் கோயிலுக்கு தன்னுடைய மகனுடைய பிசினஸ் பார்ட்னர் தான் கொண்டு போய் போட்டார், அதுல 400 கோடி ரூபாய்க்கு வேலைகள் நடந்ததாக சொல்லப்பட்டது. சார் இவ்வளவு வேணாம் சார். எக்மோர்ல ஒரு கோயில், அதுக்கு இருந்த லேண்ட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மெட்ரோ 2012 எடுத்து 40 கோடி கொடுத்தாங்க. அந்த கோயில் ட்ரஸ்டியாக குமரகுருபரன் IAS அவர்கள் தன்னுடைய மாமனாரை போட்டார். அவர் இறந்த பிறகு இப்பொழுதும் மாமியாரை போட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. சோ கோயில் காசு எல்லாத்துலயும் கட்டிங் எடுக்கிறதுங்கிறது IAS அதிகாரிகள் வரை. பேட்டியை முழுசா பாக்குறவங்களுக்கு செஞ்ச தப்பையும் நீங்க சொல்லிருக்கீங்க, இல்ல இடைத்தேர்தல் அவங்க ஜெயிப்பதற்கான காரணத்தை நீங்க சொல்றீங்க. அப்ப தாவேக அரசு என்னதான் அப்படின்ற மாதிரி ஒண்ணு கேள்வி, ஃபைனல் கேள்வியா வருது சார். மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, திமுக அதாவது 1967 வெற்றி பெற்றதற்கு காரணம் எம்ஜிஆர் முகம். 10 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி தரேன்னு அவர் சொல்லியிருந்தார். குண்டடிப்பட்டு படுத்துட்டு அண்ணாதுரைக்கு மெசேஜ் அனுப்புறாரு, நான் சொல்லியிருந்தேன் முடியல, வருத்தமா இருக்குன்னு. நீங்க உங்க மூஞ்சியை காட்டினா 13 லட்சமா வரும், 10 லட்சம் பணத்தை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். அவருடைய கை தொப்பி இல்லாமல், ஷர்ட் இல்லாம ஒரு இது போட்டு கட்டு போட்டுக்கிட்டு கொடுத்து சிவந்தகரம் கும்பிட்டு கேட்கிறதுன்னு போட்ட போஸ்டர் தான் 67 வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணம். ராஜாஜி அமைத்த கூட்டணியும் ஒரு மிகப்பெரிய காரணி. 71லயும் இவர் பிரச்சாரம் இருந்தது. இவர் பிரிந்த பிறகு அவர் கொடுத்த பேரு தான் இந்த தீய சக்திங்கிற வார்த்தை. 72 முதல் 2016 வரை அனைத்து தேர்தல்களும் திமுக வராம இருக்கிறதுக்கு காரணங்கள் என்னன்னு ஆல்டர்னேட்டுக்கு போட்டாங்க. எப்பெல்லாம் அதிமுக ஊழல், அதே அளவு ஊழல் வேண்டாம், 96 இருக்கட்டும், 2006, 2021 தான் என்னன்னா 17 21 வாக்கில் ஸ்டாலினுடைய எதிர்கட்சியாக செயல்பட்டதில் ஒரு நம்பிக்கை கொடுத்து பார்த்தாங்க. இல்ல இதுவும் நமக்கு தெரிஞ்ச அதே ரவுடி கும்பல் தான். திராவிடம் என்றாலே கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, கொள்ளை கொண்டல, இதுதான்ங்கிறது 67 இதுதான். ஈவேரா எழுதியிருக்காரு, ஊழல்லாம் தப்பு இல்லை பண்ணட்டும்னு எழுத திமுக சேர்ந்துட்டு அப்படியே எழுதியிருக்காரு. வேணா உங்களுக்கு அந்த கட்டிங்கை கூட என்னால் தர முடியும். ஸோ அதனால இதுக்கப்புறம் விஜய் இன்னொரு எம்ஜிஆராக தோட்டத்தில் வச்சு அடிப்பார் அப்படின்னு தன்னுடைய எம்ஜிஆர் கட்சிக்காரன் தப்பு பண்ணா இதுக்கு தோட்டத்துக்கு கூட்டிட்டு சாட்டை எடுத்து அடிப்பார்பாங்க. ஜெயலலிதா கட்டம் கட்டினாங்கன்னா கட்சியில் அந்த மாதிரி செயல்படுவார்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவைகுண்டம் MLA ஆபீஸ்ல வேலை வாங்கி தரேன்னு கட்சி பெண்மணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுல FIR கூட போடாமையும் முடுக்கி இருக்காங்க. அதே நேரத்தில் தினந்தோறும் இப்ப கடந்த 4 நாள் பாத்தீங்கன்னு சொன்னால் போதை மருந்துல இத்தனை பேர் கைது, இத்தனை இது இன்னும் வருது. முனைப்பு இருக்கிறது. ஆனா கட்சிக்காரனை காப்பாற்றுவதுதான் மக்களுக்கு தென்படும். திமுக 2021 மே 4ஆம் தேதி வரைக்கும் நாங்க தான் ஜெயிப்போம்னு கனவுல தான் இருந்தாங்க. சோ நீங்க இந்த ரீல்ஸை போட்டுக்கிட்டு இது பண்ணீங்க, திமுகவுடைய வேலையை வேற மாதிரி நீங்க செய்யறீங்க. பட் இன்னைக்கு ஹனிமூன் பீரியட் தாங்கும்.
ஸோ கூட்டணி இல்லாம இது செய்ய வேண்டிய ஆள் பிஜேபி 2வது இடத்துக்கு வருகின்ற வேலையை செய்யணும். அண்ணாமலையை திட்டிக்கிட்டு அவங்க பொழப்ப அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல அது பேசுறது ஒருத்தர் இல்லை. மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.